ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்காக நான் காரக்குழம்பு, முட்டை ஆம்லேட் தாங்க பண்ணியிருந்தேன். இந்த காரக்குழம்பு சட்டுன்னு பண்ணிரலாம். எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் வாங்க. நான் குழம்பு எப்பவுமே கூட்டி தாங்க வைப்பேன். இதுக்காக புளி கரைச்சல் 1 கப்பு, ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சு எடுத்திருக்கேன். அதையும் ஊத்திக்கிறேன். உப்பு, மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், ரெட் சில்லி பவுடர், இடிச்ச பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கறிவேப்பிலை இதையெல்லாம் நல்லா கூட்டி வச்சுக்கலாங்க. சட்டியில நான் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூனுக்கு வடகம் போட்டு நல்லா பொரியட்டும். இது கூட நம்ம கூட்டி வச்சிருந்த குழம்பையும் ஊத்தி, டைல்யூட் பண்ணி தண்ணி தேவையான அளவுக்கு டைல்யூட் பண்ணி ஊத்தி எடுத்துக்கலாங்க. இத ஒரு 10 நிமிஷத்துக்கு மிதமான தீயில மூடி வச்சுருங்க. இப்ப இதுக்காக நான் ஆம்லேட் தாங்க போட போறேன். முட்டைய உடைச்சுக்கிறேன். உப்பு, பெப்பரு, பிஞ்ச் ஆஃப் கரம் மசாலா இதையெல்லாம் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நல்லா அடிச்சு எடுத்துக்கிட்டாச்சுங்க. ஒரு பேன்ல நான் ஆயில் கிரீஸ் பண்ணிக்கிறேன். நம்ம அடிச்சு வச்சிருந்த முட்டையும் ஊத்தி 2 பக்கமும் ஃப்ளிப் பண்ணி எடுத்துக்கலாங்க. முட்டை ஆம்லேட்டும் ரெடி ஆயிடும். ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா குழம்பு சுண்டி வந்திருக்குங்க. இது கூட நான் கொஞ்சமா கொத்தமல்லி நல்லா குழம்பு சுண்டி வந்துருச்சுங்க. அவ்வளோதாங்க. லஞ்ச் பேக் பண்ணிக்கலாம். நான் வடிச்ச சாதத்தில் நெய்யும் உப்பும் போட்டு நல்லா பெசரி இருக்கேங்க. மதியம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா வாசனையாக இருக்கும். ஸ்நாக்ஸுக்கு ஆப்பிள் தாங்க வச்சுருக்கேன். பஸ் ஸ்நாக்ஸ்க்கு வந்து ரிப்பன் பக்கோடா வச்சுருக்கேங்க. நாளைக்கு வேறு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.